அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி ஆபீசர் அண்ட் டியூட்டி மலையாளத்துல எடுத்து தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வாரம். இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. இதனுடைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது பேப்பர்ல, யூடியூப்ல, சேனல்ல வந்த ஒரு விஷயத்த அழகா எடுத்து அது உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப காட்சிய ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அந்த 3 நிமிஷத்துல உங்களை உட்கார வைக்கிறது. அந்த தம்பு ஃபர்ஸ்ட் ஹாப்ல இன்டர்வல் வரைக்கும் டைரக்டர் அழகா பண்ணியிருப்பாரு. முக்கியமா பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் துப்பறிவாளர் அவர் ரொம்ப அழகா அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. ஓப்பனிங்ல ஜீப்ல இறங்கி உள்ள போகும்போது அந்த ஜீப்பை டோரை அடிச்சுட்டு அப்படி போவார். அந்த ஃபாலோ ஷாட்ல ஆரம்பிக்கிற இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் நீங்க செல்ல எடுத்து நோண்ட முடியாது. வேற சிந்தனைக்கு நீங்க ஜெர்க்காவாத அளவுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே இருக்கும். ரெண்டாவது, மலையாளத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான படத்துல இந்த படம் எடுத்துக்கலாம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பார்க்கும்போது ஒரு நியாயமான இன்வெஸ்டிகேஷன் உண்மைக்கு நெருக்கமாவே இதுல இருக்கும். ஒரு ஆபீசர் ஒரு கொலையை கண்டுபிடிக்க போய் கடைசியில் அவருடைய ஜாப்பை வெளியில் அனுப்பிச்சிட்ட பிறகு கூட போயிட்டு அவர் சொல்லுவார், நான் இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு. இன்னொரு விஷயம், செகண்ட் ஹாஃப்ல நீங்க யோசிச்சிருப்பீங்க இந்த கதைக்கு இவங்கெல்லாம் காரணமா இருப்பாங்க. பட் ஆனா இல்ல, அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயத்த காரணமா எடுத்து ஒரு திரைக்கதை சுத்தி இருக்கிறவங்க கிட்டேயே ஒரு த்ரில்லரா பின்னது ஆபீசர் ஆன் டியூட்டி தான். இந்த படம் சிறந்த ஒளிப்பதிவும் சிறந்த இசையமையாலும் ஆளுமை பெற்ற படம்னு கூட சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த புஷ்பா 2க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் பிளாக்ல அசால்ட்டா கேஷுவலா ஒரு என்ன சொல்றது, அதே மாதிரி ஒரு மனிதன் உணர்வுகளை கோபமா எப்படி பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த கோபத்தை இவங்க ஆக்ஷனா பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் நீங்க தொடரும் பார்ட் 2க்கு நினைச்சீங்கன்னா அந்த பார்ட் 2க்கு இல்லாத ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். ரெண்டாவது ஒரு திரைக்கதையை பிளாட்ஃபார்ம்ல ஒரு டைரக்டர் பண்ணும்போது அதே திரைக்கதை இப்ப நிறைய த்ரில்லர் படம் வந்துச்சு, நிறைய ஆக்ஷன் படம் வந்துச்சு, நிறைய ஆர்ஆர் படம் வந்தது. நம்ம ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட் வருமா, வந்தா நம்ம சப்ஜெக்ட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது வர்ற படத்துக்குள்ள நம்ம படம் இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஜெயிக்குமான்றதை யோசிச்சு ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பாருங்க. இது ஆக்ஷன் த்ரில்லர் படம். மலையாளத்துல தமிழ்ல டப் பண்ணி இருக்கு. இது வசூல் அள்ளி குதி கொண்டத கூட நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இட்ஸ் பியூட்டிஃபுல் சினிமா. ஒரு பட்ஜெட்ல அழகான ஸ்கிரிப்ட ரொம்ப மெச்சூரிட்டியா போர் அடிக்காம சொல்லியிருக்காரு. கூடுதல் பலம் பிரியாமணியோட ஆக்டிங். ரெண்டாவது நீங்க இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்களுடைய மாண்டேஜ் இருக்கும் தெரியுங்களா, ஒரு அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அவருடைய மேனரிசம், அந்த வயசு பசங்க என்னென்ன பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, வில்லன்கள் எங்கேயுமே இல்ல. சூழ்நிலையால் உருவாக்கப்பட்ட வில்லன்களுடைய எமோஷனல் எப்படி இருக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தப்பாய் அது பெருசாகி ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை போலீஸுக்கே ஜர்க்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா சமூக விழிப்புணர்வுல கூட இந்த கிளைமேக்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நம்ம பஸ்ல போகும்போது பொது வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையில சாதாரணமா தட்டி கேட்டோம்னா அது எந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷனை எடுத்துன்னு நம்ம ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆகுன்றது இந்த படம் அழகா சொல்லி இருக்கு. மொத்தத்துல ஆபீசர் ஆன் டியூட்டி சினிமாவின் பியூட்டி. நன்றி, வணக்கம்.